வணக்கம். இன்றைக்கி நான் கனவா பெரட்டல் காட்டுறேன். அது வறுக்கிற ஜாமான் எது, அப்புறம் தேவையான பொருள் எதுன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். இது வறுக்கிறதுக்கு, வறுத்து அரைக்கிறதுக்கு கசகசா, இது சின்ன சீரகம், பெரிய சீரகம், மிளகு, தேங்காய், இது மூணையும் வறுத்துட்டு அரைக்கணும். அப்புறம் கனவா, தேவையான அளவு கனவா, இது மீன் கறித்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், இதை அரைச்ச மிளகாய், இஞ்சி பூண்டு, காஷ்மீர் சில்லி, தாளிப்புக்கு கடுகும் ஒரே ஒரு பட்டை வச்சுருக்கேன், மஞ்சத்தூள், இது ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி பழம், இஞ்சியும் பூண்டும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய். இவ்வளோ தான் இதோட ஜாமான். இப்போ வறுத்து அரைச்சிட்டு அப்புறம் எப்படி சமைக்கிறேன்னு காட்டுறேன். இந்த இப்போ இதெல்லாம் நச்சிருவேன். சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு எல்லாம் வறுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு அப்புறம் தேங்காய் பூ போட்டு வறுத்துற வேண்டியது தான். வறுத்துட்டு அப்புறம் பிளெண்ட் பண்ணிக்க வேண்டியது. போதும், அப்படியே நான் தேங்காய் பூ போட்டுக்கிறேன். போதும், கொஞ்சம் வறுத்தா போதும். இதனால் அப்புறம் சமைக்கும் போது அதை நான் காட்டுறேன் எப்படி சமையல். அப்போ நாங்கள் பெரட்டுறது எப்படி கனவா பெரட்டுறது காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ எண்ணெய் ஊற்ற பிறகு சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு பட்டை போடுறேன், தாளிப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, தாளிப்பு போட்டிருக்கேன். இப்போ நான் வெங்காயத்தை போடுறேன். தாளிப்பு கொஞ்சம் வச்சு வெங்காயத்தை போடுறேன். கருவேப்பிலை இப்போ கொஞ்சம் போட்டிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் போட்டுக்கேன். இஞ்சியும் பூண்டு, பச்சை மிளகாய் போடுறேன், வெட்டி வச்சதை போடுறேன். அரைச்சிதுங்க இருக்குது, அப்புறம் போட்டுக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா சேர்த்து நான் தக்காளி போடுறேன். தக்காளியில் கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். வெங்காயம் இதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டும் போட்டுடுறேன் இந்த எண்ணெயில்.
நான் கல் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு சின்ன உப்பு போடுறதா இருந்தால் கூட பொடி உப்பு போட்டுக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் கல் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த கல் உப்பு தான் போடணுன்னு அவசியம் இல்லை. எந்த உப்பு வேணுமா போட்டுக்கலாம் நீங்கள். கனவை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு அலசி சுத்தமாக வச்சுருக்கேன். அது கனவை ரொம்ப ஸ்மெல் பண்ணால் அது முதல்ல கவுச்சி ஜாமனை வந்து மஞ்சளும் உப்பும் போட்டு அலசிடுங்க. மீனாக இருந்தாலும் சரி, கனவா நண்டு எதாக இருந்தாலும், கோழியாக இருந்தால் கூட சேர்த்து தான் அலசிட்டு அப்புறம் செய்யுங்க. அப்புறம் அந்த ஸ்மெல் இருக்காது கவுச்சி. இப்போ நம்ம கனவாவை போடுவோம். எண்ணெயிலே வதக்கிடுவோம் கனவாவை. மிளகாய், அரைச்ச மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், இது மீன் கறி தூளும் கொஞ்சம் மல்லித்தூளும் எடுத்துருக்கேன். அப்புறம் காஷ்மீர் சில்லி, காஷ்மீர் சில்லி கொஞ்சம் கலரு கொடுக்கும், காரம் இருக்காது. காஷ்மீர் இப்போ நான் அரைச்சது சீரகம், மிளகு, தேங்காய்லாம் அரைச்சோம்ல, அதையும் இதில் போட்டுற விடுது. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டோம். இப்போ கொஞ்சோண்டு போட்டுக்கோ, பத்தலைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி லேசாக தண்ணி விடும். நம்ம தண்ணி குறவா போடணும் வேகிறதுக்காண்டி. கொஞ்சமாக ஊற்றுக்க, ரொம்ப ஊற்றாதீங்க. கொஞ்சமாக ஊற்றிட்டு இப்போ மூடி தண்ணி கொஞ்சம் மூடி போட்டுரும். கொஞ்சம் நேரம் மூடிட்டு மசாலா அந்த கனவை வெந்த பிறகு அது எப்படின்னு அப்புறம் பார்ப்போம். இப்போ வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சொல்லிட்டுச்சுன்னா உங்களுக்கு இதோட எடுக்கிறனா கூட எடுத்துக்கலாம். நான் உப்பு பார்க்குறேன் சரியாக இருக்கா என்னென்னு. உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த கிச்சாப்பு கொஞ்சோண்டு ஊற்றிடுறேன். இது வந்து திக்கு கிச்சாப்பு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோ மேலே. அதை நிப்பாட்டிட்டு எடுத்துக்கோ. இந்த பரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த கொத்தமல்லி மிச்சம் இருக்கிறத மேலே தூவிருக்கேன். பார்த்து நீங்கள் இதே மாதிரி சமைச்சு பார்த்துட்டு அப்புறம் பேக் கொடுங்க. பாய்.